ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர். நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 21 முதல் 27ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. செப்டம்பர் 21 சர்வ அமாவாசை திதி வருகிறதுங்க. நம்ம இந்த ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலில் 27 நட்சத்திரங்களை பற்றி போட்டுட்ருக்கோம். அஸ்வினி பரணி அப்படி ராவதி வரைக்கும் போட்டுட்ருக்கு வரோம். நீங்கள் அந்த நட்சத்திரத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த பதிவை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு அனுப்புவீங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும். அதை பார்த்து பயனடையுங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு வணக்கம். மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? ராசிநாதன் முதலில் எங்கு இருக்கிறார், எப்படி இருக்கிறார்? 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மாத்திருஸ்தானத்தில் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார். ஓகே தான். அங்கிருந்து குரு பகவான் ராசிநாதன் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம் 10ஆம் இடம் 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ராசியில் சனி பகவான் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார். 7க்குடைய புதன் 7இல் உச்ச நிலை வருகிறார். ஸோ கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக உன்னதமாக இருக்கிறது. இந்த மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு 7 சனி போயிட்டுருக்கு. பயப்பட வேண்டாம். அதாவது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவி இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயிடும். கோச்சார பலன் என்பது ஒரு 30 விழுக்காடு தாங்க. 70 விழுக்காடு உங்களுக்கு பிறப்பு ஜனனகால தசா புத்தி. இப்போ என்ன தசா புத்தி போயிட்டுருக்கு அது பற்றி தான் உங்களுக்கு 70% நடக்கும். இந்த 30% ஒரு முழு வீச்சாக ஆகிடாது. எல்லாரும் எங்களுக்கு ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு போடுறாங்க. நாங்கள் அவங்களுடைய ஜாதகத்தை நாங்கள் பலனே சொல்லலையே. தனிப்பட்ட ஜாதகத்தை யாருடைய ஜாதகத்தையும் சொல்லலை. இது பொது பலனுங்க. இது ஒரு 30 விழுக்காடு தான். இது சரிப்பட்டு வரும். இதுவே 100 எப்படி ஆகும்? அதாவது யானைக்கு சோளப்பொறி போட்ட மாதிரி எப்படி பசி அடங்கும்? இது 30 விழுக்காடு எப்படி 100% இது காம்பன்சேட் பண்ணும்? அப்போ பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருந்து இப்போது தசாபுத்தி சிறப்பாக சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக அது 70 நல்லா இருக்குது, இது 30 நல்லா இருக்குன்னா ஓகே, டபுள் ஓகேன்னு சொல்லலாம். பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையில் இப்போது ஜனனகால தசாபுத்தி சரியில்லை, அவயோகத்தை தரக்கூடிய தசை போயிட்டுருக்குன்னா யோகம் இல்லை, அவயோகத்தை தருதுன்னு சொன்னால் இப்போ இதுவும் யாரை நடக்குது. அங்கேயும் தசை புத்தி சரியில்லைன்னா போட்டு டார்ச்சர் பண்ணோம். எந்திரிக்கவே முடியாது மனுஷன். எங்கே போனாலும் அட்டர் ஃபெயிலியர் ஆகும். அப்போது எப்படிங்க ஒன்றுமே நல்லது நடக்க மாட்டேங்க. அதுவும் 19 வயசுக்குள்ளே இருக்கிற 7 சனி நடக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே பிரச்சனை தான். படிக்கிற பிள்ளைங்க சரியாக படிப்பு மண்டையில் ஏறாது. ஏறினாலும் ஞாபகம் இருக்காது. அங்கே போய் எக்ஸாமில் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாது.
இப்போ எதிர்பார்க்குறது 100 மார்க்குக்கு எதிர்பார்க்கறது படித்து விழுந்து படிக்கிறவன் 60 மார்க்கு தான் எடுத்துகிட்டு வந்து அழுவான் உட்காந்து, நான் 60 மார்க்கு தான் வாங்கினேன். ஆனால் 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம்னு நல்லது பண்ணிட்டு போகும்போது சனி கொடுத்தால் யார் தடுப்பார்? சூப்பராக கொடுக்க போகுது. அதனால சனி பகவான் 7 சனி உங்களை பொறுத்தவரையிலையும் 7 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனியெல்லாம் வந்ததுன்னா உங்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவார்னு அர்த்தம். சனி வந்து உங்களை பொறுக்கிறார், அதாவது தயார்படுத்துகிறார் நல்லது கொடுக்கறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை, சில பிரச்சனைகளை தருகிறார் அப்படின்னு ஏற்றுக்கணும். 4ஆம் இடத்துல குரு இருக்கார், மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம், படிக்கிற பிள்ளைங்க, அது குரு புதன் வீட்டில் போய் உட்காந்துருக்கார் பாருங்கள். அப்போ படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களும் ரொம்ப நல்லா படிப்பாங்க, சிறப்பாக இருக்கும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரி கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய தருணம். குரு பார்வை கோடி நன்மை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். அது மட்டுமா, 8ங்கிறது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடங்க. குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. நீங்கள் நினச்சது நடக்குன்றது இல்லை, நினைக்காததும் நடக்கும், சக்ஸஸ் ஆகும். அது சுக்கிரனுடைய வீடு. எப்போது ஒரு அமௌண்ட்டு எங்கே கட்டி வச்சுருப்பீங்க, இப்போ அது வந்து திரும்பி உங்களுக்கு வட்டியோடு திரும்பி வரும். உங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். 8ஆம் இடம் சிறப்பு. எப்போது தொலைஞ்சி போன பொருள் இப்போ கைக்கு வரும், சிறப்பு. மற்றபடி 7க்குடைய புதன் 7ல் உச்சமடைஞ்சிருக்கார். அவர் 4க்குடையவனும் ஆகிறார். இப்போ புதன் உச்சமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சனி பார்க்குறாரு, இருந்தாலும் புதன் சனி பார்த்தா நண்பன் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் சாதிக்கப் போகிறார்கள், சரித்திரம் படைக்கப் போகிறார்கள். ஜீவனஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 10ஆம் இடத்தை 10க்குடைய குருவே பார்க்கிறார். தொழில் அமக்கலமாக போகும், நல்ல சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தரும். நீங்கள் ஏனோ தானோன்னு தொழில் பண்ணால் கூட வேண்டாத இருப்பாக பண்ணுவீங்க. உட்காந்து வியாபாரம் சூடு பிடிச்சி இருக்கிற பொருளெல்லாம் விற்றுடும், நல்ல லாபம் கிடைக்கும். மேற்கொண்டு பொருளை வர வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணணும். அப்படி அருமையான நேரம். தொழில் விருத்தி ஆகும், வளர்ச்சி அடையும், சம்பாத்தியம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அது அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, தனியார் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சரி, சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய தருணம். இல்லை புதுசாக நான் கடைக்கண்ணி வைக்க போகிறேன், தாராளமாக வைக்கலாம். இல்லை புதுசாக நான் படித்து முடிச்சுட்டேன், வேலைக்கு போகிறேன், தாராளமாக போங்க. சாதிக்கக்கூடிய நேரம் இது. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் சிறப்பாக இருப்பதால் தொழிலில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, பதவி உயர்வு உண்டு. ராகு 12ல் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். யாரெல்லாம் இந்த மீன ராசியில் பிறந்தவங்க வெளிநாடு போகணும், உயர்கல்விக்காக போகணும், இல்லை உத்தியோகத்துக்காக போகணும், இல்லை சொந்த தொழிலுக்காக போகணும், எதற்காக சென்றாலும் நீங்கள் சாதிப்பீர்கள். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சூப்பரோ சூப்பர். தொழில் சிறப்பாக இருக்குது.
2க்குடைய செவ்வாய் குரு பார்வை பெற்று 2ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். நல்ல குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். சிறப்பான ஒரு வாரம், சம்பாதிக்கும் நேரம். நிறைய அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகமும் இன்னும் இப்போ நடப்பு ஜனகாலத்தில் ஜாதகத்தில் நடப்பு தசை இப்போது யோக தசையாக இருந்ததுன்னு வைங்க, சூப்பர், கொடி கட்டி பறப்பீங்க. அவயோக தசையாக இருந்ததுன்னு சொன்னால் இந்த 30 விழுக்காடு எப்படி 100 காம்பன்சேட் பண்ண முடியும்? ஏனத்தானம் தான் இருக்கும். கொஞ்சம் பரவாயில்ல, சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்கிற மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு போகும். இருந்தாலும் பயந்துடாதீங்க. ஜீவனஸ்தானம் சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்குது, பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, எல்லாம் இருக்குங்க. ஒரு குறையும் கிடையாது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய கேரக்டர் வைஸ் சொல்லிட்டு வரோம், எபிசோட் போட்டுட்டு வரோம். பார்த்துட்டு வாங்க, பாருங்கள். நல்லா இருக்குன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நாங்கள் பல புத்தகங்களை ரெஃபர் பண்ணி தான் அதை கிரியேட் பண்ணி நாங்கள் தயாரித்து அதை படிச்சிட்ருக்கோம். அந்த எபிசோடை ஒவ்வொன்றும் போட்டுட்ருக்கோம். சிறப்பாக வந்துட்டுருக்கு. நல்லா நீங்களும் பேராதரவு கொடுக்குறீங்க. உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போட்டுங்கள். மற்றபடி 6ல் கேது, நிச்சயமாக நீங்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய தருணம். எங்கு சென்றாலும் வெற்றி. தொழில் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, தாராளமாக போகலாம். ஏன்னா 6ல் கேது, வேலை கிடச்சிரும். நமக்கு எங்கெங்கே கிடைக்க போகுதுன்னு நினைக்காதீங்க. காலம் கிரகங்கள் கையில். எல்லாரும் உட்காந்துக்கிறவங்களாம் என்னோட சூப்பராக இருக்கான், ஆள் என்னோட அதிகமாக படிச்சிருக்கான், எனக்கு எங்கே கிடைக்க போகுதுன்னு நீங்கள் அப்படியே பயந்து போய் உட்காருவீங்க. கடைசியில் இன்டர்வியூவில் நீங்கள் தான் செலக்டட். நேரம் கிரகங்கள் கையில், சாதிக்கக்கூடிய தருணம். மற்றபடி எடுக்கிற 3ஆம் இடத்துல சனி பார்க்குறாரு. இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற முயற்சி ஃபஸ்ட் அட்டம்ப்டே சக்ஸஸ் ஆகிடுமா, அடுத்த அட்டம்ப்ட்டு சூப்பராக ஜெயிக்கும். சூரியனை சனி பார்க்குது. தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி ஒன்றும் பயப்படாதீங்க. தந்தையால் யோக பாக்கியங்கள் உண்டு. இந்த மீன ராசிக்கு 24, 25, 26 சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. வாழ்க வளமுடன்.